வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு. மெனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரமணி குழம்பு, அவரக்காய் பொரியல், கத்திரிக்காய் ஃப்ரை, கொஞ்சமா தயிர், அப்புறமா வீட்டுல போட்ட மாங்காய் ஊறுகாய், அப்புறமா கண்டிப்பா கொஞ்சம் சாதம். ஸோ இப்போ எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சாதத்துக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். இது வந்து பொன்னி ரைஸ். அப்புறமா காராமணி, இது வந்து நேற்று ராத்திரி நான் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி. வெங்காயம் வந்து இது ஃபுல்லாக நான் வந்து குழம்புக்கு எடுக்க போகிறதில்ல. ஒரு பாதி வந்து குழம்புக்கு எடுத்துப்பேன், பாதி வந்து பொரியலில் சேர்த்துருவேன். அப்புறமா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அப்புறமா அவரக்காய் பொரியல், அது வந்து நறுக்கி வச்சுருக்கேன். காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை அதுவும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா புளி வந்து இந்த குழம்புக்கு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ரெசிபிஸ்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, அப்புறமா சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே 3 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயத்தோட, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தோட பாதி, அது வந்து நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டாச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி வந்து 2 குட்டி தக்காளி சேர்க்குறேன். அதையும் லைட்டாக வந்து இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேங்காவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் விழுதை வந்து இந்த குழம்புல சேர்த்துருவோம். இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து காராமணியை வந்து சேர்த்துப்போம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆனால் ரொம்ப லூஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் எனக்கு, ஏன்னா வந்து சப்பாத்திக்கும் நம்ம வந்து இதையே சர்வ் பண்ணலாம். ஸோ நைட்டு சப்பாத்திக்கும் எடுத்துப்பேன். ஸோ அதனால் இப்போ திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சு நான் இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அதை கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பொரியலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டதும் அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருந்த அவரைக்காவை சேர்த்துப்போம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், காயிலே நிறைய தண்ணி இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மிதமான சூடில் நம்ம வேக விடலாம். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசனைக்கு கொஞ்சம் சோம்பு தூள் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட்டு வந்து இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போது அந்த ஈரமாக இருக்கிற கத்திரிக்காவை அப்படியே எடுத்து இதில் வந்து டிப் பண்ணிங்கன்னா அந்த மசாலா பவுடர் வந்து நல்லா இதில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பொரியலை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கொண்டக்கடலையை சேர்த்துப்போம். கொண்டக்கடலை வந்து வேக வைக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால இதில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து ஃப்ரை பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எண்ணெய் காஞ்சதும் அந்த கத்திரிக்காவை வந்து இதில் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, ஒரு 2 நிமிஷம் போதும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நல்லா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெஜ் லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே பரிமாறிடலாம். ஒரு சிம்பிளான வெஜ் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க சாப்பிடலாம்.